ஓப்போலேருந்து F29 மற்றும் F29 Pro அப்படிங்கிற ஒரு மிட்-ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் ஓப்போட F29 Proவில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் ஓப்போட F29ல என்ன விஷயம் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம ஓப்போட F29 Proவோட பில்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபோனோட ஃப்ரேமாக இருக்கட்டும், பேக் சைடாக இருக்கட்டும், ஃபைபர் பேக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இந்த ஃபோனில் வந்து ஒரு 360 டிகிரிக்கான ஆர்மர் பாடி கொடுத்துருக்காங்க. அதனால் எக்ஸ்ட்ரீமான வாட்டர் ப்ரூஃபிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா 14க்கும் அதிகமான மிலிட்ரி கிரேட் டெஸ்ட் வந்து பண்ணதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு MILSD 810H 2022 அப்படிங்கிற மிலிட்ரி கிரேட் ஸ்டாண்டர்டும் இல்லை கிடைக்கி. அதனால் ஃபோனோட பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி அர்த்தம். மேலும் இந்த ஃபோனுக்கு ட்ரிபிள் IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது IP66, 68 மற்றும் 69 அப்படிங்கிற 3 ரேட்டிங் வருது. அதனால் ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் மழைக்காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போகலாம், எந்த விதமான பிரச்சனையும் ஆகாது. இது போக இந்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட்டை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து 7.6 mm திக்னஸோட 180 கிராம் வெயிட் வருது. அடுத்ததாக ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 2100 சொல்லி பீக் பிரைட்னஸ் போகுது. அது மட்டும் இல்லாமல் பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங்குலர் கிளாஸோட விட்னஸ் 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கு. மேலும் இந்த ஃபோனில் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங், DCI P3 கலர் கேமட் மாதிரியே சப்போர்ட் கொடுக்குறாங்க. மற்றபடி HDR சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது கம்பெனி மென்ஷன் பண்ணல. இது போக இந்த ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்கு. ஸோ இதான் ஃபோனோட டிஸ்பிளேயாக இருக்குது. ஸோ கொடுக்குற ப்ரைஸுக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லா தான் இருந்த மாதிரி தெரியுது. மற்றபடியாக HDR சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அது கம்பெனி மென்ஷன் பண்ணாத காரணத்தால் அது மட்டும் கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனில் ப்ராசர் பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் மீடியடெக்கோட டிமென்சிட்டி 7300 எனர்ஜி அப்படிங்கிற ஒரு 4 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G615 MC2 அப்படிங்கிற GPU வருது. இந்த ப்ராசரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேச முன்னாடி இதோட ரேங்கிங்கை பார்த்துலாம். நமக்கு இந்த மீடியடெக்கோட டிமென்சிட்டி 7300 வந்து 58 ரேங்க் கிடைக்குது. மார்க்னு பார்க்கும்போது 144 மார்க்கும் B கிரேடும் கிடைக்குது. அதாவது ஒரு மிட் ரேஞ்ச் செட்டாக வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். கேம்ஸ் பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸும் விளாடலாம். ஹெவியான கேம்ஸ் வந்து லோ செட்டிங்ஸில் வச்சு விளாண்டிங்கன்னா விளாட முடியும். மற்றபடியாக பெர்ஃபார்மன்ஸ் ஓகன் பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது. இது யூஸ்வலாக ஓப்பன் பண்ணுறது தான். எப்போவுமே சிப் வந்து கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபோன்லையும் பண்ணியிருக்காங்க. மற்றபடியாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 3 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. அப்படி பார்க்கும்போது 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் தராங்க. RAM வெர்ஷன் LPDDR4 தராங்க. ஸ்டோரேஜ் UFS 3.1 ஆக இருக்குது. மற்றபடியாக மைக்ரோ சீக்கிரக்கான சப்போர்ட் கிடையாது. ஆனால் டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 15 பேஸ் பண்ண கலர் வாய்ஸ் 15 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸில் என்னது அப்டேட்ஸை பற்றி பெருசாக கம்பெனி மென்ஷன் பண்ணல. ஒரு 2 வருடத்துக்கான வாய்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஃபோனோட பேக் சைடில் உள்ள கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா இருக்குது. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சல் ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடி இந்த ஃபோனுக்கு வந்து OS சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போய் இந்த ஃபோனுக்கு ரெண்டாவதாக 2 மெகாபிக்சலுக்கான மோனோக்ரோம் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ இதான் ஃபோனோட கேமராஸாக இருக்குது. இது போய் ஃபோனோட பேக் சைட் கேமராவில் நமக்கு 4K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். மற்றபடி ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 60 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.4 ஆப்பர்ச்சரில் வருது. வீடியோஸை பொறுத்தவரை ஃப்ரண்ட் சைட் கேமராவில் ஃபுல் HD ப்ளஸ் வீடியோ தான் எடுக்க முடியும். 4K வீடியோ சப்போர்ட் ஆகாது. ஆடியோஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் நமக்கு வந்து USB Type-C எடுத்து தராங்க. அது ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. அடுத்த நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து 5Gக்கான SANC சப்போர்ட் தராங்க. இது போல் டியூல் 4G VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.4, GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இது போய் இந்த ஃபோனில் வந்து நெட்வொர்க் வந்து கம்மியாக இருந்தாலும் அதாவது 300% பூஸ்ட் அதில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு டவரில் இடத்துல கூட கொஞ்சம் டவரை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்ததாக இதோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6000 mAh பேட்டரி இருக்குது. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் வருது. மற்றபடியாக வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இதில் கிடையாது. அடுத்த விலையை பற்றி பார்க்கலாம். இந்த ஓப்போட F29 Pro 8GB RAM with 120GB ஸ்டோரேஜ் விலை 27,999க்கும், அதே 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 29,999க்கும், டாப் அண்ட் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் விலை 31,999 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து அமேசான் வெப்சைட்டில் கிடைக்கிது. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அது மூலமாக டேட்டா கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஓப்போட F29 Pro வந்து இந்த பில்ட் குவாலிட்டி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பில்ட் குவாலிட்டி கிடைக்குது. அதாவது இந்த F29 சீரிஸ் ரெண்டுக்குமே வந்து இந்த பில்ட் குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. இது போல் டிஸ்பிளே டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ப்ராசர் கொஞ்சம் டவுன் கிரேடு தான். மற்றபடியாக கேமராஸில் மொதல் கேமரா நல்லா இருக்கும். இது போக வந்து ஒரு பெரிய பேட்டரி கொடுக்குறாங்க. ஆனால் ப்ரைஸுக்கு வச்சு இது பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான சிப் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சின்ன எண்ணம் வந்து தோணுது. ஸோ நீங்கள் இந்த ஓப்போட F29 Pro பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.